பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மீண்டும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேக சாட்சிகளை எழுப்புவார். ஆமென். இன்றைக்கி கூட நம்ம இந்த நாளில் ஆராதிக்கிற வேளையில் எங்களோடு இணைந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை இணைந்து ஆராதிக்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கையானவரை, நங்கூரமானவரை, அவரை பாடி இந்த வெள்ளை துதிக்க போகிறோம். அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை காண பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்பா நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையானவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற நல்ல பர்வதமே, இந்த வேளையில் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்து எங்களோடு இடைப்படுங்க. ஆமென். நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே,
சொல்கிற ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே, எங்களுடைய நங்கூரம் நீங்கள் தான், எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீங்கள் தான். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருக்கிறார்? அவர் உங்கள் வாழ்க்கையில் நங்கூரமாக இருக்கிறாரு, அவர் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா இந்த நாளில் இருந்து அவரை நம்பிக்கையாக வைங்க, அவரை உங்கள் வாழ்க்கையை நங்கூரமா, அவரை உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக வைங்க. ஹல்லேலூயா ரியா ஷகர பர பல பர தூர பலரபா. நாங்கள் நம்பி இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் கண்மலையே உம்மை உயர்த்துகிறோம். ஓரியாலா கரபரபாம். உங்கள் வாழ்க்கையில் பார்வோன் போல எந்த பிரச்சனை வந்தாலும் பார்வோனை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறனால, எகிப்தியரை வென்றவர் உங்களுக்குள்ளே இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா பார்வோனையும் நீங்கள் ஜெயிப்பீங்க, எல்லா எகிப்தியரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க, மரணத்தை ஜெயிப்பீங்க. ஓ ஷியாக்கா பாலா தூரா பாலா ரபா. நம்ம துதிக்கிற வேலையில் இப்போ நீங்கள் துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் வைத்திருக்கிற எல்லா சதிகளையும் முறியடிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால. இப்போ நம்ம இணைந்த ஆண்டவரை நம்ம துதித்து பாடுகிற வேலையில் என்னென்ன பிசாசு உங்கள் வாழ்க்கையில் சதி பண்ணியிருக்கிற எல்லா காரியங்கள் முறியடிக்கப்படுது. இந்த வேலையில் முறியடிக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. துதியினால தான் எல்லா காரியங்களும் முறியடிக்கப்படும். ஓ ஷாபா லாபா ரபா. துதிக்க துதிக்க நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு கூட அந்த யூதா கோத்திரத்தை தான் முன்னால் நிற்க வச்சாங்க. ஏன்னா அது துதிக்கிற கோத்திரம். எப்பயும் துதிக்கும் போது அங்கே ஜெயம் இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறீங்க, எல்லா சதிகளையும் உடைக்கிறீங்க. ஓ ரியாக்காரா பரபரபா. நீங்க அந்த விசுவாசத்தோட துதிங்க. இங்க நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுக்காக அங்க யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிக்கிறீங்க. ஹல்லேலூயா ரியாபலாரா ஷகரபா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். சங்கீதத்தை பார்க்குறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எந்த மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்தாலும், மரண இருள் போன்ற சூழ்நிலைகள் இருந்தால் கூட சரி, அதை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை வென்றவர், சாவை வென்றவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் நீங்கள் மரண இருளுக்குள்ளே போனாலும் அதை ஜெயிப்பீங்க. மரண இருள் போன்ற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஜெயிப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த வேளையில யார் யாரெல்லாம் மரண இருள் போன்ற அந்த சூழ்நிலையை கடந்து போறீங்களோ, இல்ல மரண இருள் பள்ளத்தாக்கிலே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மரணத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த விசுவாசத்தோடு இருங்க. மரணத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால நீங்க மரணத்தை ஜெயிப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும். இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேளையில அப்பா எல்லாருடைய வாழ்க்கையில ஜீவனை ரிலீஸ் பண்றோம், ஜீவனை பேசுகிறோம், பரிபூர்ண ஜீவனை பேசுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஷபரபரபா. Thank you Lord. செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம்
இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஷபலஹதரபரஹதரபரபா ஓரியா கரபா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்.
என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா ஷகதரபரபா. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அவர் நீங்கள் எப்படி எவ்வளோ எந்த அளவு அந்த வார்த்தையை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம ஞானத்துக்கு எட்டாத, நம்ம அறிவுக்கு எட்டாத, நம்ம புத்திக்கு எட்டாத வகையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம கிரகிக்க முடியாத அளவு காரியங்களை செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஓ ஷபாலாக தரபரபா. அப்பா, எங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவு, எங்களால் இமேஜின் பண்ண முடியாத அளவு எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சர்வ ஞானி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஞானத்தினால எங்களால் ஒரு லெவல் தான்ப்பா யோசிக்க முடியும். எங்கள் புத்தியினால், எங்களுக்கு இருக்கிற நாலேஜினால ஒரு லெவல் தான் யோசிக்க முடியும். ஆனால் நீங்கள் சர்வ ஞானி. இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ ஞானி. நீங்க எங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்க இந்த வார்த்தையை சொல்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத, நீங்களே நினைத்து பார்க்காத, நீங்களே கற்பனை பண்ணாத, உங்களுக்கு அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய இந்த நாளில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் அதை செய்கிறார். இந்த வேலையில் அந்த காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ரபா ஷகரபரபா. இந்த நோய் சரியாகுமா, இந்த நோயிலிருந்து எனக்கு சரியாகவே செய்யாது நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா? இந்த கடன்ல இருந்து என்னால வெளியே வரவே முடியாதுன்னு இருக்கீங்களா? நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு, கிரகிக்க முடியாத காரியங்களை, நீங்க கற்பனை பண்ணாத சுகத்தை, உங்க அறிவுக்கு எட்டாத செழிப்பை ஆண்டவர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ரியா ஷாகா பாலாதரபரபா. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. ஏன்னா அவர் அசாதாரணமான தேவன், அசாதாரணமான தேவன். அவருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் நம்ம தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாதாரணமான காரியங்களை கூட ரொம்ப அசாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் சர்வ ஞானி. இன்னைக்கு அவரை சர்வ ஞானியாக பாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஆமென். அன்னைக்கு அந்த யாக்கோபு போறப்ப வெறும் கோலும் கையுமா தான் போனார். அவருக்கு தெரியாது திரும்ப நம்ம வரும்போது இரு பரிவாரங்களோட வருவோம்னு அவருக்கு தெரியாது. அவர் அறிவுக்கு அது எட்டலை. ஆனால் அவரை திரும்பி வர்றப்ப இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ண தேவன். அவர் தான் சர்வ ஞானி, அவர் தான் சர்வ ஞானி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எம்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை ஃபில் பண்ண சர்வ ஞானி அவரால் முடியும். ஹல்லேலூயா. ரியா ஷாகரபா. நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வருவார். அப்பா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். நீ அறியாது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வசனத்தின்படி எல்லார் வாழ்க்கையிலும் அவங்க அறியாதும் அவங்க அறிவுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நீங்கள் செய்து அவங்கள ஆண்டவரே ஒரு ஆனந்த சந்தோஷத்துக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் நடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. தேவன் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச ஆவலாக இருக்கிறேன். கொலேசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க பிரியமானவர்களே, உங்கள் ஜீவனை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் அது மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க எங்க தெரியுமா இருக்கிறீங்க? நீங்க தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறீங்க. உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களை எந்த வறுமையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த பாவமும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த நோயும் வியாதியும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க தேவனுக்குள் மறைந்திருக்கிறீங்க. எங்க இருக்கீங்க? நீங்க தேவனுக்குள் மறைஞ்சிருக்கீங்க. எல்லாம் வரும், எங்கப்பா எங்க
நோய் வரும், கடன் பிரச்சனை வரும், தரித்திரம் வரும், வறுமை வரும், போராட்டம் வரும், பிரச்சனைலாம் வந்து பார்க்கும். எங்கப்பா இங்க ஒரு ஆள் இருந்தாரு, எங்க அவரு, எங்க காணோம், எங்கப்பா அந்த ஜானை காணோம், எங்கப்பா அந்த பீட்டரை காணோம், எங்க அந்த சார்லஸை காணும்பா, எங்க அந்த சகோதரியை காணோம், எங்க எங்க சகோதரனை காணோம், ரொம்ப நாள் இங்க தானப்பா இருந்தாரு, எங்க போனாங்க அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் காரியங்கள், பிசாசுகளும் உங்களை தேடி பார்க்கும். உங்களை தேடி பார்த்தா நீங்க காண அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சாத்தா வந்து தேடுவான், எங்கப்பா இங்க ஒரு ஆள் இருந்தானே, அவன் எங்கேயாவது கிடைக்கிறானா தேடி தேடி பார்க்கறான். நீங்க யாருமே அவன் கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? கொலேசியர் 3:3 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கீங்க. பாருங்க, நீங்க மறைஞ்சிட்டீங்க. ஹல்லேலூயா. யாராலையும் பார்க்க கூட முடியாத, எந்த பிரச்சனைகளும் என்ன பார்க்க முடியாத ஒரு மண்டலம் இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அது எங்க தெரியுமா? அது நான் என் தேவனுக்கு பின்னால வந்து மறைஞ்சுக்கணும், என் தேவனுக்குள்ள வந்துடணும், கிறிஸ்துவுக்குள்ள வந்துடணும், கடவுளுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை சுத்தி கித்தி பாப்பா சாத்தா, எங்கப்பா ரொம்ப நாளா ஒருத்தன் என் கூட இருந்தான்ப்பா, அவனை காணும்பா, அவனை எங்கப்பா, எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படி கூட இருக்கிற எல்லா குட்டிச்சாத்தான் கிட்ட கேட்பான், அவன் சேனைகள்கிட்டலாம் கேட்பான். ஐயோ, ரொம்ப வருஷம் அவன் என் கூட தான்ப்பா இருந்தான், என் கூட தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், என் கூட தான் எல்லா அட்டுலியும் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் வாழ்க்கையில நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், அவன் வாழ்க்கையை நான் சாபத்தால நிரப்பி வச்சிருந்தேன், திடீர்னு பார்த்தா அவன் காணா போயிட்டான்ப்பா, அவன் எங்கப்பா போனான் அப்படின்னு தேடி தேடி பார்ப்பான். நீங்க கிடைக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க மறைஞ்சிருக்கீங்க. நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க, சாத்தானால கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரெல்ம்ல நீங்க இருக்கிறீங்க. அது எந்த இடம் தெரியுமா? அதுதான் தேவனுக்குள் நீங்க இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, நீங்க தேவனுக்குள் இருக்கும்போது சாத்தானால உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. சுத்தி சுத்தி வருவான், தேடி தேடி போய் பார்ப்பான், டீமா அனுப்பி பார்ப்பான். அப்பா போங்கப்பா, ஒரு 500 கூட்டம் போங்க, ஒரு 1000 பேர் சேர்ந்து போங்க, எங்கேயாவது இருக்கிறானா பாருங்க, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் கண்டுபிடிப்பான், ஓ ஐயோ இவன் கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டான்ப்பா, இவன் ஜீவன் அப்பா அந்த கடவுளுக்குள்ள மறைஞ்சிருக்குப்பா, ஐயோ இவனை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இதுக்கப்புறம் இவன் ரொம்ப சேஃப்டியான இடத்துக்கு போயிட்டான். இவன் எங்க போயிட்டான்? ரொம்ப சேஃப்டியான இடத்துக்கு போயிட்டான். ஐயோ, கடவுளுக்குள்ள இருக்கிறான், கடவுளை மீறி இவனை எப்படி தொட முடியும்? அவர் தான் சொல்லிட்டாரே, எப்பா உன்னை எவனாவது தொட்டான், அவன் என் கண்ணின் மணியை தொட்டது போல என் கண்ணின் மணியை ஒருத்தன் தொட முடியும்னா அவன் உன்னை தொடுவான் அப்படின்னு இவர் எழுதி வச்சுட்டாரே. ஐயோ, இவரை மீறி எப்படி அவரை போய் தொட முடியும்? வறுமை பார்க்கும், தரித்திரம் பார்க்கும். ஐயோ, இவன் கடவுளுக்குள்ள இருக்கிறான். கொலேசியர் 3:3 படி இவன் கடவுளுக்குள்ள இருக்கிறான்ப்பா, அதனால நான் போய் அவனை டச் பண்ண முடியாதுப்பா. அங்கிருந்து நோய் வரும், வியாதி வரும். ஐயோ, இவன் கடவுளுக்குள்ள இருக்கிறானா? கடவுளுக்குள்ள இருக்கிறான்ப்பா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், அதனால இவனை நம்ம டச் பண்ண முடியாது. இந்த அனுபவத்துல இந்த சத்தியத்தை நீங்க நம்பினீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்க கன்ஃபஸ் பண்ணீங்கன்னா, இதுல தான் நான் இருக்கிறேன், நான் உலகத்துல இல்ல, நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், என் ஜீவன், என் வாழ்க்கை, என் எதிர்காலம், எனக்குரியது எல்லாம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், என்னுடையது எல்லாம், என் ஊழியம், என் அபிஷேகம், என் அழைப்பு எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவருக்குள்ள மறைஞ்சிருக்கு. அவருக்குள்ள எப்படி இருக்குன்னா, அவருக்குள்ள மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாதுகாப்பான இடம் கிறிஸ்துவுக்குள் வந்து நாம் மறைந்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் நம்மளை டச் பண்ண முடியாது. பாருங்க, ஹல்லேலூயா. அவருக்குள்ள நிலைத்து நிற்கணும். ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்
மறுநாள் உலகத்துக்குள், ஒரு நாள் தேவனுக்குள், மறுநாள் சாத்தானுக்குள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது பாருங்க. கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வந்துடலாம். கிறிஸ்துவை விட்டுட்டு வெளியே போலாமா? கொஞ்சம் போயிட்டு வந்தா என்ன, வாழ்க்கை நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாமான்னு போனீங்க, உங்களை சூறையாடுவதற்கு சாத்தானின் கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. உங்களை நாசமாக்குவதற்கு பிசாசின் தந்திரங்கள் ஆயத்தமாக இருக்குது. கர்த்தருக்குள்ள தன்னை மறைச்சு வாழ்ந்தவன் எப்படி இருந்தா நம்ம வேதத்தை பார்க்கலாமா? அங்க பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, மஸ்கீஸ் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 32:7, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம் ஜீவன் கிறிஸ்துவோடே அவருக்குள் மறைந்திருக்கிறது. அதே தான் இவர் எங்க யார்கிட்ட ஒளிஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா? தாவீது எங்க மறைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, ஐயா நீங்க தான் என் மறைவிடம், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். இங்க பாருங்க, அதை தான் நம்ம பார்க்குறோம். தாவீதோட லைஃப்ல அவர் எப்பவும் அவரை தான் முன்னாடி வச்சிருந்தாரு, அவருக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருந்தாரு. நீர் தான் என் கேடகம், நீர் தான் என் கோட்டை, நீர் தான் என் துருகம் அப்படின்னு சொன்னாரு. நான் அவரை முன்னாடி வச்சு இவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் அவர் காக்கப்பட்டார். எடுப்போம் சாமுவேல் 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் 19 வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். இங்க பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு இடத்துல தாவீது இருக்கிறாருன்னு தெரிஞ்சிடுச்சு, அவர் ஒரு கண் மலையில மறைஞ்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே சவுல் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, 22 வசனத்துல பார்க்கிறோம். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 22 வசனம், நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள், அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கடவுளை தனக்கு மறைவிடமா வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் எல்லார் கண்ணுக்கும் எப்படி தெரியுமா தெரியும்? மகா தந்திரவாதியா தெரியும். எவனாலையும் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எப்பா மகா என்னப்பா புரிஞ்சிக்கவே முடியல, வர என்ன இந்த சகோதரியை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன அந்த சகோதரனை புரிஞ்சிக்கவே முடியல. அதான் சவுல் சொல்றாரு, சவுலால தாவீதை புரிஞ்சிக்கவே முடியல. என்னையா இவனை பிடிக்கலான்னு போனா பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. எத்தனை அட்டெம்ப்ட் அடிக்கிறோம். அவன் அங்க இருக்கிறான்றாங்க, அங்க போனா இருக்க மாட்டேங்கிறான், இங்க இருக்கிறான்றாங்க, இங்க போனா இருக்க மாட்டேங்கிறான். சரி நம்ம கொலை செய்யலான்னு பார்த்தா கெபியில நம்மளுடைய அங்கேயே தொங்கலை அறுத்துக்கிட்டு அதையே நம்ம கிட்ட காட்டுறான். நம்ம 3000 பேரோட படுத்து கிடந்தா அங்கேயும் உள்ள வந்து ஒரு சொம்பையும் ஈட்டியும் தூக்கிட்டு வந்து, இங்க பாரு இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தாரு, ஆனா நான் உன்னை கொல்லலைன்னு சொல்றான். என்னையா இந்த தாவீதை புரிஞ்சிக்கவே முடியல, அவன் மகா தந்திரவாதியா இருக்கிறாயா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இங்க பாருங்க, நீங்க அதே மாதிரி தாவீது எப்படி கர்த்தரை தன் மறைவிடமா வச்சிருந்தாரோ, நாம அது பழைய காலத்துல கிறிஸ்து அவனுக்குள்ள இல்லை, ஆவியானவர் வருவதும் போவதுமா இருந்தாரு. அப்படி அந்த காலத்துல அப்படி இருக்கும்போதே கர்த்தரை தனக்கு மறைவிடமா வச்சு கர்த்தரை தனக்கு முன்பாக எப்போதும் வச்சு வாழ்ந்த தாவீதையே எத்தனை ஆயிரம் கூட்டங்கள் வந்தாலும் தொட முடியவில்லை என்றால், இன்று அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வைத்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் அது மறைஞ்சு இருக்குது. அப்படி இருக்கும்போது எத்தனை பிசாசின் கூட்டங்கள் வந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசின் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு தேவன் மனுஷன் முன்பாக வந்து நின்னாலும், அவனை அந்த தேவ மனுஷனை அந்த சாத்தானின் கூட்டத்தால், லூசிஃபரின் கூட்டத்தால் அணு அளவு கூட அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அவன் கர்த்தரையே தன் மறைவிடமாய் கொண்டிருக்கிறான். அவன் கர்த்தருக்குள் ஒளிஞ்சு நிற்கிறான். எங்க பாருங்க, அவன் ஒரு கதவு பின்னாடி ஒளிஞ்சு நில்ல, அவன் போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு இல்ல, அவன் போய் ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள ஒளிஞ்சு இல்ல, அவன் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட ஒளிஞ்சு இல்ல. ஏன் அவன் போய் ஒரு பெரிய இராணுவத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு இல்லை. அவன்
இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒளிஞ்சு இருக்கிறான். அவரை மீறி ஒரு பயலாலையும் அவனை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதுதான் அன்னைக்கு தாவீதை எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சோம். சவுலால தாவீதை தொட்டு கூட பார்க்க முடியலங்க, தொட்டு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவர் தாவீதை மறைத்து கொண்டார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் அப்படிதான் எல்லாவற்றுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை நம்புங்க, விசுவாசிங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, 23ஆம் வசனம், அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அவன் எந்த மறைவிடத்துல ஒளிஞ்சிருக்கான் போய் பாருங்கப்பா. எல்லா மறைவிடங்களுக்கும் போங்க, தேடுங்க, அவன் இருக்கிறான் தெரிஞ்சா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியல, ஐயா இந்த தாவீதை மறைச்சிருக்கிற மறைவிடம் யாரு தெரியுமா? கர்த்தாதி கர்த்தரே தன் மறைவிடமாய் கொண்டுள்ள மனுஷையா. அவனை மறைச்சி காப்பாற்றுறது கெபிகள் அல்ல, அவனை மறைத்து காப்பாற்றுவது மலைகள் அல்ல, அவனை மறைத்து காப்பாற்றுவது கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. அவர் மறைச்சுக்கிட்டு இருக்காருயா தாவீதை 13 வருடங்களாம். 13 வருடங்கள் தாவீது வனாந்தரத்துல வாழ்ந்த அந்த 13 வருஷம் ஒவ்வொருத்தவர் மறைச்சுக்கிட்டு நிக்கிறாருயா. என் புள்ள மேல எவன்டா கை வைக்கிறது? வாங்கடா, 3000 பேரா 30,000 பேரா? ஏன்னா அவன் என்ன மறைவிடமா கொண்டு வாழ்கிறவன்டா அப்படின்னு என்ன பண்றாரு? ஆண்டவர் இவனை மறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அந்த 13 வருஷமும் இவர் மறைவிடமா இருக்கிறார். அந்த வனாந்தரத்துல வராங்க, 3000 பேர் தேடுறாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேடுறாங்க, தேடி தேடி பாக்குறாங்க. யாரு கண்ணுக்கும் தெரியலையா அந்த தாவீது? ஏன்னா இவர் மறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. எந்த கெபியும் தாவீதை காப்பாற்றவில்லை, எந்த மலையும் தாவீதை காப்பாற்றவில்லை. யாரு காப்பாத்தினது? யார் மறைவிடமா இருந்தது? யார் தாவீதை மறைத்தது? எல்லாருடைய கண்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர் மறைத்தார். நாம் பிதாவாகிய தேவன் மறைத்தார். பிரியமானவர்களே, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது கூடுமானால் இன்றைக்கு நாம் அனைவரும் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறோம். எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. 3000 வியாதிகள் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. 3000 தரித்திரங்கள் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. 3000 பிரச்சனைகள், 3000 ஆபத்துகள் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிசாசின் சர்வ சேனையும் கிளம்பி வந்து ஒரே ஒரு மனுஷனுக்காக விரோதமா வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எங்க இருக்கிறோம்? நான் இருக்கிற இடமே வேற. எல்லாம் கிளம்பி வரும், வாங்கயா அவனை கண்டுபிடிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கும், எங்கயா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு லூசிஃபர் கேட்பான். எல்லாம் சொல்லும், ஐயா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்கிறான். ஐயா அவன் எங்கேயாவது பாவத்து பின்னாடி இருந்தா ஈஸியா கூட்டு வந்திருப்போம். ஏதாவது ஒரு ஸ்திரீயின் வீட்டுல பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனை ஈஸியா கூட்டிட்டு வந்திருப்போம். எவனையாவது திருடியோ இல்ல யாராவது வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோ, யாராவது நாசமாக்கிட்டோ, இல்ல இந்த சாத்தானின் சரக்கு அவனுக்குள்ள இருந்தோ, அவன் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்டு இருந்தா கூட அவனை கூட்டிட்டு வந்திருப்போம். அவன் எங்க இருக்கிறானா? அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயா? இந்த உலகத்துக்குள்ள இருந்திருந்தா அவனை ஈஸியா கூட்டு வந்திருப்போம். ஆனா நீங்க கேட்ட அந்த மனுஷன் அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். அவன் தேவனையே மறைவிடமா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். எப்படியா அவனை நாங்க பார்க்க கூட முடியலையா? போய் பார்த்தா அவனும் தேவனும் ஒன்றாய் கலந்து, செடியும் கொடியும் ஒன்றாய் கலந்து, எது கடவுளுன்னு தெரியல, எது மனுஷன்னு தெரியல, அவன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாயா அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரதர், அந்த வாழ்க்கை நான் வாழல. இல்ல, அந்த பொய்யை நம்பாதீங்க. இந்த வாழ்க்கை கொலேசியர் 3:3 சொல்கிறபடி தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. இதை நம்புங்க, இந்த செகண்ட் நம்புங்க. இல்ல பிரதர், அந்த பாவம், அதை தூக்கி எறிங்க. இந்த பெண்களை எப்படி பார்க்கணும், ஆண்களை எப்படி பார்க்கணும்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க அந்த மெசேஜை கேளுங்க. என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது, அதை கேளுங்க. அந்த டெலிவரன்ஸ் வரும்.
பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அநேக சாட்சிகளை அந்த செய்தியின் மூலம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அநேக சாட்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த செய்தியை நீங்க கேளுங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது சாத்தான் கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க. சாத்தான் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. பிரதர், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா பிரச்சனை வருது பிரதர். வந்துச்சுங்க, தாவீதுக்கும் 3000 பேர் வந்தாங்க, ஆனா கண்ணுல பார்க்க முடியல, சுத்தி சுத்தி வராங்க. அடுத்தது பாருங்க, 26வது வசனம், 1 சாமுவேல் 23:26. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கிட்ட வந்துருச்சு. கிட்ட வந்தாலும் ஒரு மறைவிடம் தாவீதை மறைச்சுக்கிட்டு இருக்கியா? பிரச்சனை எல்லாம் கிட்டதான் வந்து எட்டி பாக்குது. சொல்றீங்க பிரதர், பிரச்சனை கொஞ்சம் எட்டி பாக்குது, கிட்ட வந்த மாதிரி தெரியும். பயப்படாதீங்க பிரதர். பிரதர் பிரதர் இதோ பாருங்க, இந்த பக்கம் நான் நிக்கிறேன், அந்த பக்கம் பிரச்சனை வந்துருச்சு. சவுல் வந்துட்டான். சவுலோட கூட்டம் 3000 பேர் பிரதர். என் கூட 600 பேர் தான் இருக்கிறாங்க. பயப்படாதீங்க, ஏன்னா உங்க மறைவிடம் கர்த்தர் இல்ல. நீ அவ 3000 பேர் இருந்தாலும் அவர் முன்னாடி வந்து இப்படி நிக்கிறாரு. நீங்க பின்னாடி நிக்கிறீங்க, அவர் முன்னாடி நிக்கிறாரு. ஏன்னா அவர் தானே மறைவிடம். அவர் முன்னாடி நிக்கிறாரு. கர்த்தருடைய சமூகம் முன்னாடி நிக்குது. கர்த்தர் நிக்கிறாரு, தேவ தூதர்கள் நிக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 600 பேருக்கும் தாவீதுக்கும் தேவன் பாதுகாப்பு, தேவன் மறைவிடம். கிட்டக்க வந்து கூட பார்க்க முடியலங்க. மலைக்கு இந்த பக்கம் இவங்க டீமு, மலைக்கு அந்த பக்கம் அவங்க டீமு. கொஞ்ச நேரத்துல வசனம் சொல்லுது பாருங்க, சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது நெருங்கிட்டான். அவனு தப்புகிறான். தப்பிச்சு ஓடணும்யா. ஏன் தப்பிச்சு ஓடணும்? என் ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. தாவீது, உங்க உயிரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடுறீங்களா அப்படின்னா தாவீது சொல்லுவார், இல்லையா, என் உயிரை மட்டும் காப்பாத்துறதுக்காக நான் ஓடலையா. நான் இந்த இஸ்ரவேலையே ஆளுகிற, இஸ்ரேலுக்கு ராஜாவா வருவேன், இஸ்ரவேலை நான் பாதுகாக்கணும்னு என்ன ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரியா. என் மேல ஒரு அழைப்பை வச்சுட்டாரியா. என்ன ஒருத்தர் தெரிந்து கொண்டாரியா. நாடுகளுக்கு பின்னால் இருந்த என்ன கடவுள் தெரிந்தெடுத்து கொண்டாரியா. அந்த அழைப்பையும் அந்த அபிஷேகையும் தூக்கிட்டு நான் ஓடுறையா. அந்த அழைப்பு சுமந்துகிட்டு இருக்கையா. கர்த்தர் கொடுத்த அழைப்புயா. என் உயிரை மட்டும் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் எங்கேயோ ஓடி போயிருப்பையா. என் இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற எந்த தேசத்துக்காவது, தொலைதூர தேசத்துக்கு கூட நான் ஓடி போய் என் ஜீவனை தப்பி, என் ஜீவன் தப்ப நான் எங்கேயோ ஓடி போயிருப்பையா. அந்த வட்டாரத்தையே சவுலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி எங்கேயோ புறதேசத்துக்கு நான் போயிருப்பையா. நான் போல. ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு அழைப்பு இருக்கு, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, என் மேல ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அதை சுமந்து கொண்டு 13 வருஷம் இந்த வனாந்தரத்துல நான் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறேன். கையில ஒரு பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு திரியிற மாதிரி, அந்த குழந்தைய காப்பாத்துற மாதிரி என் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அழைப்பையும் சுமந்துகிட்டு இருக்கையா. நாடு காப்பாத்திக்கிட்டு இருக்கையா. என் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அழைப்பையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதை சுமந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் என் உயிரை மாத்திரம் காப்பாற்ற ஓடுகிற தாவீது அல்லையானா. என் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அழைப்பையும் என்ன நம்பி இத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்த போதும் ஒருத்தவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் என்ன நம்பி என்ன அபிஷேகம் பண்ணார் பாத்தீங்களா. அந்த அழைப்புக்காக ஓடுகிற தாவீது என் உயிரை மாத்திரம் தப்பித்து கொள்ள ஓடணும்னு நினைச்சிருந்தா நான் என்னைக்கோ இந்த எல்லைகளை விட்டு ஓடி போயிருப்பேன். என் மேல ஒரு அபிஷேகம், ஒரு அழைப்பு இருந்துச்சு, அது என்ன ஓட விடலையா, தடுத்து நிறுத்திருச்சு. அதை காப்பாத்தணும்னு ஓடுறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க அழைப்பை, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை, உங்க தரிசனத்தை காப்பாத்துங்க. அது உங்க கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பரத்திலிருந்து கொடுக்கப்படலைன்னா அது யாருக்கும் ஒன்றும் கொடுக்கப்படாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
உங்களை ஆண்டு ரட்சித்து உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உங்களுக்காக மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்து உங்களை தூக்கி அவருக்குள்ள மறைச்சிக்கிட்டாரு. உங்களை தூக்கி இந்த உலகத்துல இருந்தா உனக்கு ஆபத்து, வா எனக்குள்ள வந்துரு, தூக்கி உள்ள வச்சுக்கிட்டாரு. தூக்கி உள்ள வச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க நம்ம அவருக்குள்ள, அவரு நமக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அபிஷேகத்தை பாருங்க, உங்க மேல இருக்கிற தரிசனத்தை பாருங்க. அதை காப்பாத்த வாழுங்க. அதை அழிக்க தான் சாத்தான் வரான். அதை அழிக்க தான் பாவத்தை டிசைனா காட்டுறான். அதை அழிக்கிறதுக்கு தான் எஃபர்ட் எடுக்கிறான். ஹலோ, ஐயோ பிரதர் நாளைக்கு செத்துருவனோன்னு பயமா இருக்கு பிரதர். ஐயா நாளானைக்கு செத்துருவானா, நல்லது என் வாழ்க்கையில பாக்குறதுக்கு முன்னாடியே செத்துருவானான்னு உங்களும் குறிச்சே பயந்துகிட்டு இருக்காதீங்க. என்ன நினைக்கணும், எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, என் அழைப்பு இருக்கு, நான் அதுக்காக நிறைவேற்றணும், அதுக்காக உயிரை காப்பாத்தி கொண்டு ஓடுகிற தாவீதின் கூட்டம் நாம். ஹல்லேலூயா. அவர் வந்தாருங்க, முன்னாடி நின்றாரு. சுத்தியும் முத்தியும் பார்க்கறாங்க, எவன் கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்கிறாரு தாவீது. 13 வருஷம் அங்க இருக்கிறாயா, போய் பார்த்தா காணோம். இங்க இருக்கிறாயா, காணோம். மறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவரு. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவனை வளைந்து கொண்டார்கள். சுத்து போட்டாங்க. நம்ம பாஷையில, நம்ம தமிழ்நாடு பாஷையில சொல்ல போனா சுத்து போட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். வளைந்து கொண்டார்கள். சுத்தில நெருக்கம் அதிகமாயிடுச்சு. சுத்து போட்டுட்டாங்க தாவீத, எல்லாம் நெருங்கிட்டாங்க. அவ்வளவுதான் தாவீது, நீ இதோட முடிஞ்சாச்சு உன் கதை அப்படின்னு சுத்து போட்டு நிக்கிறாங்க. பாருங்க, அடுத்த செகண்ட் எங்கிருந்து ஈட்டி வருதோ, எங்கிருந்து வில்லு வருதோ தெரியாது. தாவீது எந்த நேரமும் குத்தப்படலாம், சாகடிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த நிலைமையில என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. எந்த சமயத்தில்? அந்த சமயத்தில். ஐயா ஆண்டவரே, இவன் வீட்டுல இருந்து கிளம்பலாம் பாத்தீங்களா, அந்த சமயத்துல அந்த ஆள் வந்திருக்க கூடாதா? இவன் சீப்பூராரில் வந்து பேசிக்கிட்டு இருந்தானே, அந்த சமயத்துல அந்த ஆள் வந்திருக்க கூடாதா? இவன் பிடிக்கிறதுக்கு மலையின் அருகே வந்தானே, அந்த சமயத்துல வந்திருக்க கூடாதா? நான் கண்மலையிலிருந்து வெளியே ஓடினேனே, அந்த சமயத்தில் வந்திருக்க கூடாதா? இந்த மலை கிட்ட வந்து அவன் இந்த புறமும் அந்த புறமும் இருக்கும்போதாவது வந்திருக்க கூடாதா? இப்போது வளைந்து விட்டார்கள். சுத்தி ஆளு சுத்து போட்ட உடனே அந்த சமயத்தில், ஹல்லேலூயா பிரதர் அண்ட் சிஸ்டர், எந்த சமயத்தில் கர்த்தருக்கு எதை செய்யணும்னு நல்லாவே தெரியும். அந்த சமயத்தில் கரெக்டா செய்வாரு. ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற சமயத்தில் அல்ல, நாம ஆசைப்படுற சமயத்தில் அல்ல, அவருடைய சமயத்தில். அந்த சமயத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றப்ப வராருப்ப ஒரு ஆள் அனுப்புறாரு. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வர. ஐயா சீக்கிரம் வந்துரு. என்ன பிரச்சனைனா, பெலிஸ்திய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். பாத்தீங்களா, என்னன்னா அபிஷேகம் பண்ணவன் பட்ட மேல, ஒரு தேவ மனுஷன் மேல, ஒரு தேவனையே தன் மறைவிடமா வச்சிருக்கிறவனை அழிக்கலான்னு எவனாவது வந்தான், அவனை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பிட்டார் ஆண்டவர். உங்களை ஏதாவது டேமேஜ் பண்ண வருதுன்னா அதை டேமேஜ் பண்ணிடுவார் ஆண்டவர். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன, அழைக்கப்பட்டவன, கர்த்தரை தன்னுடைய மறைவிடமா வச்சிருக்கிறவன சீண்டலான்னு நினைச்சீங்க. சீண்டலான்னு பார்த்துச்சு ஏதாவது, அது சீண்டப்பட்டு விடும். அதுக்கு பிரச்சனையை வந்து விடும். பிரச்சனைக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு ஆண்டவர். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சு பாருங்க. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். ஹல்லேலூயா. என்ன ஆச்சு பாருங்க, கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்தும் அவனால தாவீதை தொட முடியல. அதுதான் தேவனை தன் மறைவிடமாய் வைத்திருக்கிறவர், கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவன். கிட்ட வந்த மாதிரி இருக்கும், சுத்து போட்ட மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா காணாம போயிடும். பிரதர் கிட்ட வந்துச்சு பிரதர், திடீர்னு காணாம போயிடுச்சு. பிரச்சனை கிட்ட வந்துச்சு.
ஏன்னா ஒரு ரெல்மு அதை தாண்டி வர முடியாது பிரதர் அண்ட் சிஸ்டர். அதை தாண்டி எந்த பிரச்சனையும் வர முடியாது. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, ஒரு அபிஷேகம் இருக்கு. நீங்க ஆண்டவரால முழுவதும் மறைக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள்ள உங்க ஜீவன் மறைந்து இருக்கிறது, தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு. நீங்க ஒன்னா கலந்துருக்கீங்க போது எதுவும் டச் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னார்ல, உன்னை தொடுவோம், என் கண்ணின் மணியை தொடுவான்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிறோம். அவரை மீறி ஒருத்தன் வந்து நம்மளை டச் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், அவரை தாண்டி ஒருத்தன் வர முடியுமா? எந்த சக்தியும் வர முடியாது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஒரு வசனம் நான் ரொம்ப படிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஏன் வாசஸ்தலம்? எனக்கு ஒரு வீடு இருக்கு. உங்க வாசஸ்தலம் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. இன்னும் இதுலயே நம்ம என்ன நினைப்போம்? ஐயா, நமக்கெல்லாம் ஒரு சொந்த வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், நல்ல ஒரு பெரிய வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு அழகான வீடு கிடைச்சா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல. எனக்கு அந்த ஆசை இருக்கு பாருங்க, நல்ல ஒரு வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது தப்பு கிடையாது. இங்க பாருங்க, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் என்னமா சொல்றாரு? அவர் எங்க தெரியுமா வாழ ஆசைப்படுறாரு? இங்க பாருங்க, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆண்டவர் எங்க ஆசைப்படுறாருன்னா நமக்குள்ள வாழ ஆசைப்படுகிறாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் என்ன ஆசை இருக்கும்? நல்ல வீட்டில் இருக்கணும், நம்ம வீடு சுத்தமா இருக்கணும். சில பேர்னா பாத்தீங்கன்னா ஆளு போட்டு வீட்டை தொடர்ந்து தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க, டெய்லி துடைப்பாங்க. ஏன்னா வீடை சுத்தமா வச்சுக்கணும் பிரதர் அப்படின்னுவாங்க. அப்படின்னா இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அவருக்கு நம்ம வீடை, இந்த ஆலயத்தை, இந்த வாசஸ்தலத்தை, அவர் தங்குற இந்த வீட்டை நம்ம எவ்வளவு கிளியரா வச்சுக்கணும், நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும், நம்ம எவ்வளவு டிசிப்ளினா வச்சுக்கணும். அவருக்கு யாராவது ஒருத்தவங்க பெரிய ஒரு ஆள் வராங்க நம்ம வீட்டுக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி வீட்டை வச்சுக்குவோம். ஐயோ, அவருக்கு அதை பிடிக்காதுப்பா, அவருக்கு இது பிடிக்காதுப்பா, அவருக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை வைப்போம்ப்பா. தங்குறதுக்கு 2 நாள் வராங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அப்போ என்னாலும் நமக்குள்ள வாசமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வீட்டை எப்படி அவருக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும்? நம்ம மட்டும் நல்லா ஒரு பேலஸில் வாழணும், நல்ல அழகான வீட்டில் வாழணும் ஆசைப்படுறோம்ல. அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவருக்கு இந்த வீட்டை நம்ம எப்படி ஆயத்தம் பண்ணி கொடுக்குறோம்? அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரும் தங்குறாருல்ல. ஐயோ, கடவுள் தங்குற வாசஸ்தலம் பா இது. அப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கணும்ல. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் சொல்றேன், பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல பேலஸ் வருகிறது, நல்ல வீடு வருகிறது. கர்த்தர் தங்குவதற்கு ஏற்ற மாதிரி இது கர்த்தருடைய வீடு, நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை வச்சுக்கவேன்னு யாரெல்லாம் வாழ்றீங்களோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தருவார், சொந்த வீட்டை தருவார், நல்ல அரண்மனை மாதிரி தருவார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தருவார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார், நாம் அவருக்குள் வாசம் செய்கிறோம். ஜீவன் அவருக்குள் மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டே இருங்க. இந்த வார்த்தைகளை நம்புங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. சத்தியத்தை விசுவாசிங்க. எல்லாம் வர மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனால, அவருக்குள்ள நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறனால எதனாலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது, எதனாலையும் உங்களை டேமேஜ் பண்ண முடியாது, எதனாலையும் உங்கள் அபிஷேகத்தையும் உங்கள் அழைப்பையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. தாவீதை தொட்டு கூட பார்க்க முடியல, எதுவும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த வார்த்தைகளை நம்புங்கள். வார்த்தையால் நீங்கள் வாழுவீர்கள், வார்த்தையால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நம்ம தான் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர், நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு வாரமும் இந்த ரிவர்ஷிப் மூலமாக அநேக சாட்சிகளை கேட்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்து வருகிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் பரவி பாயட்டும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஏசப்பா, இந்த வார்த்தைகள் தியானித்தபடி எங்கள் ஜீவன் உமக்குள்
மறைந்திருக்கிறது. நாங்கள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறோம், மறைஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எது கண்ணுக்கும், எந்த அசம்பாவிதன் கண்ணுக்கும், எந்த கஷ்டத்தின் கண்ணுக்கும், பிசாசின் கண்ணுக்கும் நாங்கள் தென்பட மாட்டோம், காணப்பட மாட்டோம். நாங்கள் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு மேலே வச்சிருக்க அபிஷேகத்துக்காகவும் அழைப்புக்காகவும் நாங்கள் ஓடுவோம். எஸ், உமக்காக நாங்கள் ஓடுவோம். இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ரிவைவல் வர்ஷிப் இந்த செய்தியை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்ம பார்க்குற செய்தியோ பாடலோ அது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அது நம்மளோட நிப்பாட்டக்கூடாது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய வார்த்தைகள் விருத்தி அடையட்டும், பரவட்டும், பாயட்டும். அநேக ஜனங்கள் அதை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை இந்த ரிவைவல் மீடியா இந்த யூடியூப் சேனலில், பீட்டர் எல்விஸ் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் மாலை 6:30 மணிக்கு இந்த ரிவைவல் வர்ஷிப் டெலிகாஸ்ட் ஆகுது. அதே மாதிரி ஜாய் டிவியில் ஒவ்வொரு வாரமும் மாலை வெள்ளிக்கிழமை மாலை 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இந்த ரிவைவல் வர்ஷிப் இந்த செய்திகள் ஒளிபரப்பப்படும். நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. God bless you.